திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனையிலே 7ஆம் திருமுறையில் நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 80ஆவதாக அமைந்திருக்கின்ற திருக்கேதீச்சரம் என்ற தலத்தை நினைந்து பாடிய பதிகம். ராமேஸ்வரத்திலே நின்று கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடலுக்கு அந்த பக்கம் இருக்கும் திருக்கேதீச்சரம் திருத்தலத்தை நினைந்து அங்கிருக்கும் சுவாமியை பற்றி பாடிய, அவரை புகழ்ந்து அவரை போற்றி பாடிய பதிகம் இது. அந்த ஊருக்கு செல்லாமல் அந்த ஊரை பற்றி மொத்தமாக ஒரு பதிகம் பாடியிருக்கின்றது. இதுபோல் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? திருக்காலத்தில் இருந்துட்டு அவர் திருப்பற்பதம் அப்படி திருக்கேதாரம் பற்றியெல்லாம் பாடியது மாதிரி இங்கே தெற்க ராமேஸ்வரத்தில் நின்று கொண்டு கடலுக்கு அந்த பக்கம் இருக்கின்ற திருக்கேதீச்சர நகரிலே எழுந்தருளி இருக்கின்ற சுவாமியை பற்றி பாடுகின்ற பாடல். இதில் அவர் முதல் பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் ஞானம் வடிவினன், ஞானமே வடிவானவன் இறைவன். இது ஒரு வகையாக ஒரு பொருள். இன்னொரு பொருளிலே என்ன கூறுகின்றார்கள் என்றால், இறைவன் ஞான வாளினை ஏந்தியவன் என்று. ஞானவாள் ஏந்து மையர் என்று பாடுவார் இல்லையா படையெழுச்சியில். அது மாதிரி இங்கே ஞானன் என்று இறைவனை அழைக்கின்றார். அவரை சுற்றி விருப்பத்துக்கு உரிய படையாக பூதப்படைகள் சூழ்ந்து இருக்கின்றனவாம். அவன் எப்பேற்பட்ட பெருமை உடையவன்! மதம் ஒழுகுகின்ற கன்னம், அந்த கன்னத்திலிருந்து மதம் ஒழுகி கொண்டிருக்கிறது யானைக்கு. அப்படிப்பட்ட மத யானையை அழித்து அதன் தோலை உரித்து போர்வையாக போர்த்து கொண்டவன். இப்போ யானை தோலை போர்த்தவன் அப்படின்னு உடனே ஒரு பயம் வருதா இல்லையா? அந்த பயத்தை போக்குகின்ற வண்ணம் அவன் மணவாளன் என்று அந்த இனிய தோற்றத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றார். அப்படிப்பட்ட பெருமையுடைய இறைவன், அவன் மீது மிகவும் பற்று கொண்ட தொண்டர்கள். பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் என்று கூறுவாரே, அடியார்களுக்கு 10 குணங்கள் கூறுவார் இல்லையா? அதே மாதிரி இங்கே பற்றுதலை உடைய அடியார் பெருமக்கள் என்பதனை அந்த எதுகை மோனைக்காக 10 என்று அழைக்கின்றார். 10 உடைய தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் எல்லாம் தொழுகின்ற பாலாவி. பாலாவி என்பது அங்கே இருக்கின்ற ஆற்றின் பெயர். அந்த பாலாவியின் கரையிலே அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் யார்? கேதீச்சரநாதர். அவர் எதை அணிகலனாக அணிந்திருக்கின்றார்? முதல்ல யானையின் தோலை போர்த்தவர்னு சொல்லியாச்சு, ஞானவாள் உடையவர்னு சொல்லியாச்சு, யானையின் தோல் பொறுத்திருந்தாலும் அவர் மணவாளன்னு சொல்லியாச்சு. இப்போ அருமையான இடத்துல தங்கியிருக்காரு. ஆனால் செத்தவர்களின் எலும்பை அணிகலனாக அணிந்திருக்கின்றார் என்று கூறி முதல் பாடலை நிறைவு செய்கின்றார். இப்படி அவரை மொத்தமாக வர்ணித்துவிட்டு அவரை சூழ்ந்து இருப்பவர்கள் யார்? அவன் மேலே அன்பே வடிவாக இருப்பவர்கள், அவன் மீது அன்பை மிகவும் பொழிகின்ற தொண்டர்கள் வந்து வணங்குகின்ற இடத்திலே அவன் எழுந்தருளி இருக்கின்றான் என்று அந்த பாலாவி என்ற ஆற்றின் பெயர் பதிகம் முழுவும் நிறைய இடங்களிலே வரும். அதே மாதிரி அந்த நகருக்கு பெயர் மாதோட்டம். அந்த மாதோட்டம் என்பது ஒரு துறைமுக நகரம். அது துறைமுகத்திலே அமைந்திருக்கிறது என்ற குறிப்பையும் கூறிக்கொண்டே வருவார் பதிகம் பூரா. அதற்கு அருகிலே இருக்கின்ற நகர் கோவில் இருக்கின்ற இடம் திருக்கேதீச்சரம். முதல் பாடலை பார்ப்போம். இதில் இந்த முதல் அடியிலேயே 2 பதிப்புகளை நான் பார்த்தேன். ஒரு பதிப்பில் நத்தார் படை அப்படின்னு இருக்குது, இன்னொரு பதிப்பில் நந்தார் புடை அப்படின்னு இருக்குது. அந்த 2க்கும் பொருள் கூறி நமக்கு உரையாசிரியர்கள் கூறியிருக்கின்றார்கள். நத்துதல் நந்துதல் என்றால் விரும்புதல் என்று அர்த்தம். விரும்பக்கூடிய படைகளால் சூழப்பட்ட, பூதகண படைகளால் சூழப்பட்ட என்ற ஒரு பொருள். இன்னொன்று அது
அருகிலே இருக்கின்ற படை என்பது பூதப்படை. இங்கே நத்துதலை உடையவர்கள் பக்கத்திலே புடை இருப்பவர்கள் என்ற பொருளிலும் இன்னொன்றாக கூறுகின்றார்கள். நத்தார் படை ஞானன் பசு ஏறி விடையிலே ஏறிக்கொண்டு நனை கவுள்வாய். கவுள் என்றால் யானையின் கன்னம். அது கன்னம் முழுக்க நனைகின்ற மதம் பொழிகின்ற நனை கவுள்வாய் மத்த மதையானை உரி போர்த்த மணவாளன் பத்தாகிய தொண்டர் தொழு பாலாவியின் கரைமேல் செத்தார் எலும்பு அணிவான் திருக்கேதீச்சரத்தானே. கேதீச்சரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவன் இவ்வளவு அருமையாக தோற்றமளிக்கிறான் என்று முதல் பாடலிலே நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். அடுத்த பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இதிலேயும் தோற்றப்பொலிவை கூறத் தொடங்குகின்றார். அவன் சுடப்பட்ட நீற்றி எடுக்கப்பட்ட திருநீற்றினை அணிந்து கொண்டிருப்பவன். திருநீர் மட்டும்தான் அணிந்திருக்கானா அப்படின்னா இல்லை, அடுத்தாக்கில் சொல்லுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளவுபட்ட முழு நிலவாக இல்லாமல் பிளவுபட்ட பிறையை அணிந்திருக்கின்றான். கீழ் உடை அணிந்திருக்கின்றான். இது நம்ம முன்னாலேயே நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா. கோவணம், கீழுடை அப்படிலாம் இறைவனுக்கான உடையை கூறிக்கொண்டே செல்வார்கள் இல்லையா. அந்த கீழுடையை அணிந்திருக்கின்றான். நிறைந்த மதம் நீர் பொழிகின்றதன் காரணமாக மயக்கத்தை உடைய பெரிய யானை அதனுடைய தோலை அணிந்திருக்கின்றான். அவனுடைய கழுத்திலே கரை இருக்கின்றது. இதனால் அவன் நீலகண்டன் இல்லையா, அந்த நஞ்சினை கழுத்திலே அடக்கி கொண்டவன். அப்படிப்பட்ட பெருமையுடைய அருளே வடிவானவன். அதுக்கு அடுத்து என்ன சொல்லுகின்றார் என்றால், பாம்பு மாதிரி இடையை உடைய உமையம்மை. நம்ம பாம்பு எதுக்கெல்லாமோ உமையை பார்த்துருக்கோம். இங்கே உமையம்மையின் நளினமான இடை பாம்பு வளைவது மாதிரி வளைந்திருக்கின்றதாம். அதனால் அழகே வடிவான உமையம்மை வளைந்த பாம்பை போல வளைகின்ற இடையை உடைய உமையம்மை அவளோடு கூடி எங்கே இருக்கின்றாராம்? பாலாவியின் கரைமேல் இருக்கின்றார். அவன் அதுவும் சும்மாலாம் அப்படி இருக்கின்றான்னு முடிக்கலை. திடமாக இருக்கின்றான், நிலையாக இருக்கின்றான், அந்த இடத்திலே நிலைத்தவனாக அவன் இருக்கின்றான் என்று இந்த பாடலிலே கூறுகின்றார். உமையம்மையோடு இருக்கின்றான், யானையின் உரி போர்த்து இருக்கின்றான் என்றெல்லாம் விளக்குகின்றார் இந்த பாடலிலே. இந்த பாடலை பார்ப்போம். சுடுவார் பொடி நீரும் நல துண்டப்பிறை கீழும் கடமார் களியானை உரி அணிந்த கரைக்கண்டன். அதிலெல்லாம் இதுவும் அதுவும் அப்படி அது சேர்த்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்கிற மாதிரி எழுதியிருக்கார் இல்லையா. நீரும் கீழும் அப்படின்லாம். ஆனால் பிறைக்கும் மற்ற யானையின் உரியும் வெறுமனை சொல்லியிருக்காரு. நாம் அதில் சேர்த்து சொல்லிக்கிடணும். எப்படி பொருள் கொள்ளணும்னா, சுடுவார் பொடி நீரும் நல் துண்டப்பிறையும் கீழும் கடமார் களியானை உரியும் அப்படின்னு அந்த வந்து அந்த ரெண்டு இடத்துல மறைந்து வருகிறது. சுடுவார் பொடி நீரும் நல துண்டப்பிறை கீழும் கடமார் களியானை உரி அணிந்த கரைக்கண்டன். படவேர் இடை. பட என்ற படம் எடுக்கும் பாம்பை குறிக்கின்ற சொல். ஏர் என்ற சொல் அழகு என்ற பொருளிலே வருகின்றது. பட ஏர் இடை மடவாளோடு பாலாவியின் கரைமேல் திடமா உரைகின்றான் திருக்கேதீச்சரத்தானே. திடமாக அந்த இடத்துல நிலை பெற்று இருக்கின்றான் என்று கூறுகின்றார். அடுத்து மூன்றாவது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், மறைகளின் அங்கம், அதிலே அங்கம் வரும் இல்லையா, அங்கமும் வேதமும் என்று வருகின்ற பாடலை நினைவு சொல்லலாம். இங்கே அந்த அங்கத்தை அதை ஓதிக்கொண்டே இருக்கின்றவர்கள், அந்த ஓதுகின்றவர்கள் என்ன செய்கின்றார்? இறைவனை வணங்குகின்றார்கள், கேதீச்சர பெருமானை வணங்குகின்றார்கள்.
மறை ஓதுகின்ற அந்தணர்கள் மட்டும்தான் வணங்குகின்றார்களா? இல்லைப்பா, அமரர்களும் வணங்குகின்றார்கள். இதை பூலோகத்தில் இருக்கவங்க தான் வணங்குறாங்கன்னு நினைக்காதீங்க. மேலோகத்திலிருந்து இங்கே இறங்கி வந்து வணங்குகின்றார்கள். இறங்கி அவனை ஏற்றி பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். சரி, பக்கத்தில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், மரக்கலன்கள் எல்லாம் நீந்தி கொண்டு, அதாவது அந்த இடத்துல மிதந்து கொண்டிருக்கின்ற கடலுக்கு அருகிலே இருக்கின்ற மாதோட்டம் அப்படிங்கிற நன்னகர் இருக்குது. திருக்கேதீச்சரத்துக்கு அருகே இருக்கின்ற நன்னகர் மாதோட்டம். அது கடற்கரை பட்டினம் என்பதை உணர்த்துகின்றார். மரக்கலன்கள் மிதக்கின்ற கடல் பக்கத்தில் இருக்கின்ற மாதோட்ட நன்னகர் இருக்கே, அங்கே இருக்கின்ற இறைவன் என்ன செய்கின்றான் அப்படின்னா, குறைக்கப்பட்ட குறைவு பெற்ற, முழு நிலவு நிறைவு பெற்றது, பிறை நிலவு குறை உள்ளது இல்லையா? அதனால் குறை உடைய பிறைச்சந்திரனை திருமுடியில் சூடி இருக்கின்றார். பாலாவி ஆற்றங்கரை மேலே இருக்கின்றார். அவர் இடையில் என்ன கட்டியிருக்கின்றார்? பாம்பை கட்டியிருக்கின்றார். அந்த பாம்பு கோபத்தின் காரணமாக கண்ணு சிவந்திருக்கான். சிவந்த கண்களை உடைய பாம்பை இடையிலே அணிந்திருக்கின்றான். பாம்பு கிட்ட வந்தாலே நம்ம பயப்படுவோம். அதுலேயும் கோபத்தோடு இருக்கிற பாம்பான். அதை அவருக்கு மேலே அணிகலன் மாதிரி அசைத்தார் அவர். அப்படி கட்டி இருக்கின்ற இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற இடம் எது? திருக்கேதீச்சரம் என்று இறைவனின் பெருமையை இந்த 3வது பாடலிலே இப்படி கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். அங்கம் மொழி அன்னார் அவர் அமரர் தொழுது ஏத்த, வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பங்கம் செய்த பிறை சூடினன் பாலாவியின் கரைமேல் செங்கண் அரவு அசைத்தான் திருக்கேதீச்சரத்தானே என்று இந்த 3வது பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்து 4வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்று பார்த்தோம் என்றால், இறைவன் கருமையான கழுத்திலே அந்த நஞ்சின் கரையோடு இருக்கின்றவன். 2 நல்ல கண்கள் மேல் ஒரு கண்ணை உடையவன். அதையே அந்த 2 கண்ணுக்கு மட்டும் நல்லங்கிற அடைமொழி சேர்த்து சொல்கிறாரு அப்படின்னா, அந்த 2 கண்களும் சூரியனும் சந்திரனும். சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கு ஒரு பற்றுக்கோடு மாதிரி. எல்லாமே அதுதான் இல்லையா? நாளை குறிப்பது அதுதான். அது எல்லா வகையான செயல்பாடு, எல்லா வகையான உதவிகளையும் செய்யக்கூடியது சூரியனும் சந்திரனும் தான். அதனால் அது 2ஐயும் நல்ல கண்கள் என்று கூறினார். அந்த நல்ல கண்கள் 2ஐ உடையவன் அதற்கு மேலே ஒரு நெற்றிக்கண்ணையும் உடையவனாக இருக்கின்றான். மாதோட்ட நன்னகர் இருக்கே, அது எப்படி அப்படின்னா, சோலைகள்லாம் நிறைய இருக்குது. அப்போ மலர்கள் இருந்திருக்கும். அங்கே வண்டுகள் இசைக்கின்றன, முரல்கின்றன. அந்த வண்டுகள் எப்படி இருக்கின்றனவா? நல்ல வரிகளோடு, அழகான வரிகளோடு அதனுடைய சிறகுகள் இருக்கின்றன. அவை முரன்று கொண்டே இருப்பது யாழ்வாசிப்பது மாதிரி இருக்கான். அப்போ சத்தம் இருந்துக்கிட்டே இருக்காங்க, வண்டுகளோட சத்தம் ஏதோ பாட்டு கேட்குற மாதிரி. அந்த அப்பேற்பட்ட சிறகினை உடைய வண்டுகள் அந்த சோலைகளில் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்கிற கடலின் காரணமாக அது அங்கே சேருகின்ற முகத்துவாரம் பாலாவி பக்கத்தில் இருக்குன்னா கடலுக்குள்ளே சேர்கிற இடம் இல்லையா? அதனால் ஆற்றுலையே அலையடிக்குதான். அது சின்ன அலை கூட இல்லையா, பெரிய பெரிய அலையாக அடிக்குதான் பாலாவியில். பாலாவி என்ற அந்த ஆற்றிலே அந்த பெரிய பெரிய அலைகள் எரிகின்ற வண்ணம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பாலாவி நதியின் கரையிலே அவன் இருக்கின்றான். அவன் மறை வல்லவன் என்று இறைவனை பெருமைப்படுத்துகின்றார். அந்த நகரிலே எழுந்தருளி இருக்கின்றான் என்று கூறுகின்றார். 4வது பாடலை பார்ப்போம். கரிய கரைக்கண்டன் நல்ல கண்மேல் ஒரு கண்ணான் வறிய சிறை வண்டு யாழ் செய்யும் மாதோட்ட நன்னகருள் பரிய திரை, பரிய என்றால் பெரிய, பெரிய திரை, பெரிய அலை, பரிய திரை எரியா வரு பாலாவியின் கரைமேல் தெரியும் மறைவல்லான் திருக்கேதீச்சரத்தானே.
அவன் அந்த இடத்திலே காணப்படுகின்றான், தெரியப்படுகின்றான் என்று கூறுகின்றார். அடுத்து 5வது பாடலிலே நமக்குரிய நோய்களை எல்லாம் தீர்க்க வல்லவன் இறைவன் என்பதை முதல் வரியிலேயே கூறிவிடுகின்றான். இறைவன் என்ன செய்கின்றான்? நம்முடைய பிறவியாகிய பிணியை தீர்க்கக்கூடிய மருத்துவன் அவன். அப்போ பிறவி உயிருக்கான நோயை மட்டும்தான் தீர்ப்பானா அப்படின்னா இல்லைப்பா. உங்கள் உடம்பு இருக்கே, அந்த உடம்பு அதனுடைய நோய்களெல்லாம் இருக்கு இல்லையா, உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள், அதையெல்லாம் தீர்க்கக்கூடியவன் இறைவன். அவன் எப்பேற்பட்டவன்? எவ்வளவு நோய் இருந்தாலும் தீரா நோய் தீர்த்தருள வல்லான். அவ்வளவு உயர்வானவன். அந்த அடியார்கள் மேலே வந்த நோய்கள் எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடிய வல்லமையும் அன்பும் அருளும் உடையவன். அவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு பார்த்தா மாதோட்ட நகர். அந்த மாதோட்டம் எங்கே இருக்குது? மரக்கலங்கள் நிறைந்து காணப்படுகின்ற கடற்கரையிலே அமைந்திருக்கின்றது. அவன் தனக்கு ஒரு பாகமாக உமையம்மையை கொண்டிருக்கின்றான். இந்த பங்கம் என்ற சொல்ல 2 பாடல்களுக்கு முன்னால் பார்த்தோம். அந்த பங்கம் அந்த இடத்திலே என்ன பொருளிலே வந்தது என்றால், பங்கம் என்றால் குறை செய்யப்பட்ட, முழுநிலவு குறையாகி பிறையாக இருப்பது, பங்கம் உடைய பிறை என்று பார்த்தோம். இங்கே உமையம்மையை பங்கம் என்று கூறுகின்றார். இங்கே வருகின்ற பங்கம் என்ற சொல்லுக்கு ஒரு பாதி, பாகம் என்ற பங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பங்கம் என்ற சொல்லாக இங்கே வருகின்றது. ஒரு பங்காக உமையம்மையை தன்னிலே கொண்டிருக்கின்ற இறைவன் அந்த ஒரு இடத்திலே எழுந்தருளி இருக்கின்றான். பாலாவியின் கரையிலே இருக்கின்றான். அங்கே நிறைய தென்னை மரங்கள் இருக்கின்றன. அந்த தென்னஞ்சோலைகள் நிறைந்து சூழ்ந்திருக்கின்ற கேதீச்சரத்திலே இவன் எழுந்தருளி இருக்கின்றான் என்று கூறுகின்றார். 5வது பாடலை பார்ப்போம். அங்கத்து உரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்து அருளி. இந்த உடலுக்கு வருகின்ற நோய்கள், அங்கத்து உரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்து அருளி. வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பங்கம் செய்த மடவாளொடு பாலாவியின் கரைமேல் தெங்கம் பொழில் சூழ் திருக்கேதீச்சரத்தானே என்று அழைக்கின்றார் இறைவனை. அடுத்து 6வது பாடலில் இப்போ இந்த 5ல் என்ன சொன்னார்? அங்கத்து ஒரு நோயெல்லாம் அடியார்களுக்கு ஒழித்தார்னு சொல்லியாச்சு. சரி, உடம்பெல்லாம் நல்லா ஆயிட்டு. அப்போ அப்படியே நல்ல சுகமாக ஒரு நல்ல உடம்போடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடலாமா? இல்லைங்க. இதுக்கு அடுத்தாக்கில் இன்னொன்று பெரிய நோய் ஒன்று இருக்குது. அதையும் அவன் தீர்க்க வல்லவன். நல்ல நிலையில் இருக்கும்பொழுது தான் நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா. அப்போ வாங்க, இப்போ உடம்பை பேணியாச்சு இல்லையா, அந்த உடம்பையும் தாண்டி முக்கியமான இன்னொன்று இருக்குது. அது உங்களுடைய உயிர். அந்த உயிர் அனுபவிப்பது என்னது? வெம்மையான வினைப்பயன்கள். அந்த வினைப்பயன்கள் எல்லாம் அடியார்களுக்கு இறைவன் ஒழித்து விடுகின்றான். இன்னொரு மறைவான குறிப்பையும் நமக்கு சொல்லுகின்றார். வெய்ய வினையை எல்லாருக்கும் அழிப்பார்னு சொல்லலை, அடியார்களுக்கு. அப்போ முதல்ல நாம் என்ன செய்துக்கிடணும்? அடியார்களாக மாறிக்கொள்ள வேண்டும். அடியார்களாக இறைவனின் திருவடியை வணங்கத் தொடங்கிய பிறகு இந்த உடலை படுத்தி கொண்டிருந்த, உடலை நலியச் செய்து கொண்டிருந்த நோய்களையெல்லாம் தீர்த்து விடுகின்றார். அதற்கு பிறகு உயிரை நலிய வைக்கின்ற அந்த வெவ்வினை, அந்த வெம்மையான வினை, கொடுமையான வினைகளை எல்லாத்தையும் ஒழிக்கின்றான் இறைவன். அப்பேற்பட்ட இறைவன் எங்கே எழுந்தருளி இருக்கின்றான் என்றால், இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கின்ற கடல், இங்கே அந்த இடம், அந்த ஊரை சூழ்ந்திருக்கின்ற கடல், அதற்கு அருகிலே இருக்கின்ற மாதோட்ட நகரிலே இருக்கின்றான். அவன் என்ன செய்கின்றான் என்றால், அவன் இடையை சுற்றி நச்சுப்பை உடைய பாம்பினை அணிந்திருக்கின்றான். அழகாக பாம்பை போன்ற நெளிகின்ற இடையை உடைய உமையம்மை, படவேரிடை அப்படின்னு ஒரு இதில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் இறைவனை நச்சுப்பையை உடைய பாம்பினை போன்று நெளிகின்ற இடையை உடைய உமையம்மை என்று கூறுகின்றார். அவளோடு எங்கே இருக்கின்றான்? மாதோட்ட நன்னகரில்
பாலாவி ஆற்றின் கரையில் இருக்கின்ற திருக்கேதீச்சரத்தில் எழுந்தருளியிருக்கின்றான். அவனுடைய செஞ்சடை அங்கே மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய செம்மையான சடையை உடையவனாக அவன் எழுந்தருளியிருக்கின்றான் என்று கூறுகின்றார். 6வது பாடலை பார்ப்போம். வெய்ய வினையாய அடியார் மேல் ஒழித்து அருளி, அதை ஒழிச்சிட்டு அப்படி விடலை, அருளை கொடுக்கின்றான். அந்த வெய்ய வினைகளெல்லாம் போயிட்டு இல்லையா, அப்போது வெறுமையாக இருப்பதிலே அருளை நிறைக்கின்றான். வெய்ய வினையாய அடியார் மேல் ஒழித்து அருளி வையம் அலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பையேர் இடை மடவாளொடு பாலாவியின் கரைமேல் செய்ய முடியான் திருக்கேதீச்சரத்தானே. செஞ்சடை உடைய அண்ணலாக அவன் எழுந்தருளியிருக்கின்றான் என்று இந்த 6வது பாடல் நமக்கு அறிவுறுத்துகின்றது. திரும்பவும் ஊனை உருக்குகின்ற இந்த நோய்களை எல்லாம் ஒழிக்க வல்லவன் இறைவன் என்று நமக்கு நினைவூட்டுகின்றார். அந்த ஊனை பாதிக்கின்ற நோய்கள் எல்லாற்றையும் அடியார்களுக்கு ஒழித்து அருள வல்லவன் அவன். நீரால் நிறைந்திருக்கின்ற கடல், அதிலே அலைகள் இருக்கின்றன. அலைகள் மிகுந்த அந்த கடல் பக்கத்திலே இருக்கின்ற மாதோட்டம் என்ற நகர், அங்கே அப்படி பானகம் மாதிரி, கரும்பின் சாறு மாதிரி இனிமையான மொழியை பேசுகின்ற உமையம்மை அவளோடு எழுந்தருளி இருக்கின்றான். அந்த நகரம் எங்கே இருக்குது? பாலாவியின் ஆற்றங்கரையிலே இருக்கின்றது. அங்கே எழுந்தருளி இருக்கின்ற இறைவன் பன்றியின் கொம்பை அணிகலனாக தன்னில் அணிந்திருக்கின்றான். ஏனத்து எயிறு கண்டால் அப்படின்னு பாடுவார்ல, அந்த ஏனத்து எயிரினை இது தன்னுடைய மார்பிலே அணிந்திருக்கின்ற திருக்கேதீச்சரத்தான் என்று கூறுகின்றார். ஊனத்து உரு, அதாவது ஊன் அத்துங்கிறது சாரியை. அதாவது இப்போது சில இடங்களில் 2 வார்த்தைகளை சேர்க்கணுன்னா சில இதுக்கு அப்படியே மொத்தமாக அப்படியே சேர்த்துக்கலாம். சில நேரங்களில் அதை சேர்க்க முடியாது. அப்போது அத்துங்கிற வார்த்தையை சேர்த்து நம்ம போடுவோம். இது ஏதோ பெரிய இலக்கண குறிப்புன்னு நினைக்க வேண்டாம். இலக்கண குறிப்பு தான், ஆனால் நமக்கெல்லாம் இது எங்கிறது புதுசாக இருக்குது, கவிதைகளில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சாதாரணமாக நம்ம அன்றாடம் நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் கூட இதை சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். இப்போது அக்கா அல்லது அத்தை அப்படி ஏதாவது ஒரு உறவு சொல்லி அதை சொல்கிறோன்னு வைங்களேன், ஒரு பேரோடு சேர்த்து. இப்போது திலகா அப்படிங்கிற வார்த்தையோட அக்கா அப்படின்னு நம்ம சேர்த்தோன்னா திலகாக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் ஸ்வர்ணம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குதுன்னு வைங்களேன், அந்த பேர், அந்த பெண்ணின் பெயர் ஸ்வர்ணம் கமலம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பேரோட எப்படி சேர்ப்போம்? ஸ்வர்ணத்தக்கா கமலத்தக்கா அப்படின்னு சேர்க்குறோமா? கமலம் கூட்டல் அத்து கூட்டல் அக்கா, ஸ்வர்ணம் கூட்டல் அத்து கூட்டல் அக்கா, ஸ்வர்ணத்து அக்கா அப்படின்னு தானே சொல்கிறோம். அந்த அத்துச்சாரியை சேர்த்து சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா 2 சொற்களும் ஒன்றாக இணைகின்ற பொழுது அது சரியாக வரலை அந்த இடத்துல. அதனால் அத்து போட்டு 2ஐயும் ஒன்றாக்கி சேர்த்து பேசுகிறோமா? அன்றாட பேச்சு வழக்கில் கூட நம்ம பயன்படுத்துகின்ற ஒரு பிரயோகம், வார்த்தை சொல்லாடல் இது. அதுதான் இங்கே ஊனத்து உரு நோய்கள் என்று கூறுகின்றார். ஊனத்துரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்து அருளி வானத்துரு மலியும் கடல் மாதோட்ட நன்னகரில் பானத்துரும் மொழியாளொடு பாலாவியின் கரைமேல் ஏனத்து எயிறு அணிந்தான் திருக்கேதீச்சரத்தானே என்று இந்த 7வது பாடல் அமைகின்றது. அடுத்து 8வது பாடலிலே 8 அப்படிங்கிறத அப்படியே வச்சு ஆரம்பிக்கிறார் 8வது பாடலை. இறைவன் எவ்வளவு பெருமை வாய்ந்தவன், அவன் அட்டமூர்த்தன் என்று அழைக்கின்றார். முதலிலேயே ஐம்பூதம், சூரியன், சந்திரன், இயமானன் ஆகிய 8ஆன உருவை உடையவன் இறைவன் என்று எல்லா இடத்துலையும் நாம் நிறைய திருமுறையில் பார்த்துருக்கோம் இல்லையா? அட்டமூர்த்திக்கு என் அகநக ஊரும் அமிழ்தினுக்கு அப்படின்னு பல்லாண்டு பாடும்பொழுது பாடியிருக்கோம். அப்படிப்பட்ட அட்டமூர்த்தி அவன் தன்னுடைய அறையிலே அழகாக பாம்பினை ஆர்த்து இருக்கின்றான், அடி இழுத்து கட்டி இருக்கின்றான். தேன்
தேனினை உண்டு வண்டுகளெல்லாம் அப்படி சந்தோஷமாக வயிறெல்லாம் நிறைஞ்சாச்சு. தேன் உண்டு வண்டு சுற்றி சுற்றி பாடிக்கொண்டே இருக்கின்ற பொழில்கள் நிறைந்த மாதோட்ட நன்னகர். அங்கே பட்டம் கட்டிய நெற்றியை உடைய உமையம்மை அவளை தன்னோடு கொண்டிருக்கின்றான். எங்கள் பாலாவியின் கரை மேலே இருக்கின்ற திருக்கேதீச்சர நகரிலே யார் இருக்கா? சிட்டன். அவன் மேலானவன் என்ற பொருளிலே சிட்டன் என்று இறைவனை அழைக்கின்றார். அந்த சிட்டன் மேலானவன், நம்மை ஆள்கின்றவன் என்று கூறுகின்றார். அவன் திருக்கேதீச்சரத்திலே கேதீச்சரத்தானாக அமர்ந்திருக்கின்றான் என்கின்றார். 8வது பாடல். அட்டன் அழகாக அறை தன்மேல் அரவு ஆர்த்து மட்டு உண்டு. மட்டு என்பது தேன். மட்டு உண்டு வண்டு ஆளும் பொழில் மாதோட்ட நன்னகரில் பட்ட வரி நுதலாளொடு பாலாவியின் கரைமேல் சித்தன் நமையாழ்வான் திருக்கேதீச்சரத்தானே என்று 8வது பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்து 9வது பாடலிலே இறைவனின் பெருமையை அப்படி திரும்பவும் மேலாக கூறிக்கொண்டே செல்கின்றார். இறைவனை மூவராக இருப்பவன் என்று கூறுகின்றார். மூவராக என்றவுடன் நாம் சொல்லுகின்றது இதுதானே, அயனாக, திருமாலாக, ருத்ரனாக, அந்த மூவராகவும் இருப்பவன் இறைவன் என்று பார்ப்போம். அப்புறம் இருவராக இருப்பவன் அப்படின்னு குறிப்பை தருகின்றார். ஒரு உரையிலே அவன் மாலாகவும் அயனாகவும் இருக்கின்றான், அதுதான் இருவர் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் மற்றொரு உரை பார்க்கும் பொழுது அதில் என்னென்னா சிவமாகவும் சக்தியாகவும் இருவர் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று. எப்படி பொருள் கொண்டாலும் இறைவனின் பெருமையை கூறுவது தான் அது. இருவராக இருக்கின்றான், முக்கண்ணுடைய மூர்த்தியாக ஒருவனாக இருக்கின்றான். அதான் 3, 2, 1 எல்லாமே அவன்தான்ப்பா அப்படின்னு கூறிவிட்டு அந்த மாதோட்ட நகரில் மாமரங்கள் நிறைய இருக்கான். அந்த மாமரங்களில் நிறைய காய்கள், அந்த காய்கள் எல்லாம் அந்த கனிகளாகி அப்போது நிறைய இருக்கும் பொழுது அவற்றின் பாரம் தாங்காமல் அப்படியே கிளைகளெல்லாம் தாழ்ந்து விடுமா இல்லையா? அதனால் கனிகளெல்லாம் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கான். அந்த இலைகளுக்கு மேலே அப்படி அது படுத்து அப்படி கீழே தாழ்ந்து தொங்குறதுனால கனிகளெல்லாம் ஓய்வெடுக்க மாதிரி இருக்கான். அப்பேற்பட்ட வளம் மிகுந்த மாதோட்ட நன்னகர் அது எங்கே இருக்குது அப்படின்னா பாலாவியின் கரை மேலே அமர்ந்திருக்கு. அங்கே இறைவன் இருக்கின்றான் இல்லையா? அவன் என்ன செய்கின்றான் அப்படின்னா நம்முடைய பாவங்கள், நம்முடைய வினைகள் அத்தனையும் அறுக்கின்ற தொழிலை செய்கின்றான். அதை பயின்று வருகின்றான். அதாவது எப்பவும் செய்துக்கிட்டே இருக்கான். அது அவனுக்கு அந்த தொழில் தான் அவன் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கின்ற தொழில் என்று கூறுகின்றார். அவன் அந்த பாலாவியின் கரை மேலே இருக்கின்றான். அவன் தேவன், தேவாதி தேவன் அவன்தான். அவன் என்னை ஆளுகின்ற தன்மையுடைய தெய்வம் அவன் என்று கூறி திருக்கேதீச்சரத்தான் என்று முடிக்கின்றார். 9வது பாடலை பார்ப்போம். மூவர் என இருவர் என முக்கண்ணுடை மூர்த்தி மாவின் கனி தூங்கும் பொழில் மாதோட்ட நன்னகரில் பாவம் வினை அறுப்பார் பயில் பாலாவியின் கரைமேல் தேவன் எனை ஆழ்வான் திருக்கேதீச்சரத்தானே என்று இந்த 9வது பாடலை நிறைவு செய்கின்றார். அடுத்து 10வது பாடல் பதிக பலன் சொல்லுகின்ற பாடல். அந்த எந்த ஊரை பற்றி பாடுகின்றோம் அப்படின்னு முதல்ல சொல்லுவார் இல்லையா? கரையார் கடல் சூழ்ந்த கழி மாதோட்ட நன்னகருள். எந்த நகரில் எழுந்தருள் இருக்கின்ற இறைவன்? கருமையான கடல். அப்போது கடல் கொந்தளித்து வர்ற நேரம் கருமையாக தானே இருக்கும். அப்போ கருமையான கடல், அந்த கடலால் சூழப்பட்ட கழி உப்பங்கழிகள் உள்ள மாதோட்ட நன்னகரில் இருக்கின்ற பெருமானைத்தான் சொல்ல போகிறேன். அவரை பற்றிய பாடல்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கார். அடுத்தாக்கில் அது அங்கே எழுந்தருளி இருக்கின்ற இறைவனுடைய திருப்பெயர் என்ன? சிறகுகளை உடைய வண்டுகள். அந்த வண்டுகள் என்ன செய்கின்றன? அந்த பொழிலிலே இங்கேயும் அங்கேயும் சோலைகளில் இங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டே முரன்று கொண்டு இருக்கின்றது. அது யாழிலே இசைப்பது மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான்.
அப்படிப்பட்ட செழுமை வாய்ந்த திருக்கேதீச்சரம், அந்த கேதீச்சரத்திலே எழுந்தருளியிருக்கின்ற இறைவன். அவனை யார் பாடியிருக்கா? மறைகளை ஓத வல்லவன், திருமுறைகளை ஓதவல்ல புகழ் உடைய ஊரன், நம்பியார் ஊரன். அவர் அடித்தொண்டன். இறைவனுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? அடித்தொண்டன் என்று அழைக்கின்றார். அந்த அவன் உரை செய்த குறையா தமிழ். இந்த குறையா தமிழ் அப்படின்னா அதுக்கு குறைவுங்கிறதே இந்த பதிகத்துக்கு கிடையாது. அது புகழ் மிகுந்து கொண்டே தான் போகுமே தவிர அதுக்கு குறைவுங்கிறது வரவே வராது. அந்த குறையாத தமிழை பாட வல்லவர்களுக்கு கொடுமையான வினைகள் வந்து சேரவே சேராது என்கின்றார். எவ்வளவு அருமையான பலன் கூறுகின்றார் பாருங்கள். ஏன்னா வினை தான் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவியை தரக்கூடியவையாக அமைகின்றன. அது நமக்கு வந்து சேராது இனிமே அப்படின்னா இதுவரைக்கும் உள்ளதை இறைவன்கிட்ட வேண்டி நீக்கிடலாம். இனி சேராதுன்னா பிரச்சனையே இல்லை, அதுக்கப்புறம் பிறவியே இல்லாமல் போகும். அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு அருமையான பலனை இந்த பதிகத்திற்குள் வைத்து நமக்கு தருகின்றார். பாடலை முழுமையாக பார்ப்போம். கரையார் கடல் சூழ்ந்த கழி மாதோட்ட நன்னகருள் சிறையார் பொழில் வண்டு யாழ் செய்யும் கேதீச்சரத்தானை மறையார் புகழ் ஊரன் அடித்தொண்டன் உரை செய்த குறையா தமிழ் பத்தும் சொல கூடா கொடுவினையே என்று பதிக பலன் சொல்லி அமைகின்றார். இந்த அளவிலே இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். அருள் நிறை கேதீச்சரன் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் நிறை கௌரியம்மை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய நீழ்ப்புவி வாழிய கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.